ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் செஞ்ச லஞ்சை தான் நான் காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி ஒன் பாட் ரெசிபி தான் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி லஞ்ச் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுனால. இது வந்து நம்ம எல்லோரும் அடிக்கடி பண்ணுவோம். தக்காளி சாதம் மாதிரி பண்ணுவோம், இது பிரிஞ்சுன்னு சொல்லுவோம். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி ஒரு ரெசிபி இது. முதல்ல எப்பவும் போல் ஆனியன் போடுறதுக்கு முன்னாடி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. போட்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆன உடனே ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆன உடனே சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு நல்லா ஃப்ரை ஆன உடனே இதில் ஆட் பண்ணியிருக்க மசாலா வந்து தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை ஆனோடனே 2 ஸ்பூன் கர்டு போட்டு நல்லா வதக்கிட்ட உடனே நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கின உடனே நான் 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்து போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணி விசில் போட்டுக்கலாம். இதில் விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் வந்து 1 ஸ்பூன் அளவு மட்டும் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். லெமன் ஜூஸ் எதுக்காகனா கொஞ்சம் குலையாமல் நம்மளுக்கு சாப்பாடு அரிசி அப்படியே இருக்கும், அதுக்காக தான் வந்து லெமன் ஜூஸ் போடுறோம். அது போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 விசில் போட்டு ஓப்பன் பண்ண உடனே நல்லா சுட சுட ஒன் பாட்டில் 2 விசில் போட்டு ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். இதை நம்மளுக்கு எல்லாத்துக்கூடையுமே நம்ம சர்வ் பண்ணலாம். இதை தனியாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.